தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அவர்களுடைய புதல்வர். பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், உங்கள் வீட்டு பிள்ளை, கருப்பு எம்ஜிஆர், புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் பிறந்து வளர்ந்த மதுரை மாவட்டத்தை சேர்ந்த என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்குமே கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் என்னுடைய பணிவான வணக்கங்களை, நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் வீட்டுல இருந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். என்னடா நான் லேட்டா வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க, நான் வந்து கால் வச்சிட்டேன்ல. இனி பாருங்க, அந்த திட்டம் முற்றிலுமாக கைவிடப்பட்டது என்ற செய்தி வெகு விரைவில் வரும் என்பதை உறுதியா உங்ககிட்ட நான் சொல்றேன். இது சாதாரண விஷயம் கிடையாது. நேத்து நான் சேனல்ல பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஒட்டுமொத்த நம்ம மக்களும் ஒண்ணு திரண்டு நடத்துனீங்களே பேரணி. நான் அங்க வீட்டுல இருந்து உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு விஷயம் சொல்றேன், நேத்தே நாம ஜெயிச்சுட்டோம், நேத்தே ஜெயிச்சிட்டோம் நம்ம. அதனால நீங்க யாரும் எதுவும் பயப்படவே தேவையில்லை. இப்ப நான் வந்தவன அம்மா நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, இது சோறு போடுற பூமி, எங்க உயிர், எங்க மண்ணு, இத எப்படி எடுக்கிறது. உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன், எந்த கொம்பனால இந்த மண்ணை இந்த ஊர்ல நாங்க செக் பண்றோம். இங்க கிரானைட் இருக்கான்னு உள்ள வர வேண்டியது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 2000 ஏக்கர்ன்றது, அப்புறம் 5000 ஏக்கர்ன்றது. இப்படித்தான் வெள்ளையனே வெளியேற நம்ம ஆளுங்கெல்லாம் துரத்துனாங்கல்ல, வெள்ளைக்காரங்களும் இப்படிதான் உள்ள வந்தாங்க. இந்தியாக்குள்ள காலை தான் வச்சாங்க, அப்படியே நாட்டையே பிடிச்சாங்கல்ல. அது மாதிரிதான் இங்க சும்மா மண் ஆய்வு செய்யறோம் உள்ள வந்துட்டு இப்ப 1000 2000 அப்புறம் 5000 ஏக்கர் எடுத்து ஒட்டுமொத்த இந்த கிராமங்களையும் எடுக்கின்ற ஒரு சூழல் வரும். நீங்க ஒரு மண்ணையும் ஆய்வு செய்ய வேணாம், எங்க ஊருக்குள்ளேயே நீங்க யாரும் வரவும் கூடாது. இந்த மதுரை தான், அதனால மதுரையில தான் அவர் ஆன்மா என்னைக்கு இருக்கும். அப்படி ஒரு நிலைமை இந்த மண்ணுக்கு என்னைக்கும் வரவும் விடமாட்டோம் என்பதையும் உறுதியா சொல்றேன். ஏன்னா கடந்த வருஷம் 2024 பிப்ரவரி மாசம் செய்தி அவரை வரவேற்க பெண்கள் அனைவரும் குழுவோடு மொழி அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். எங்கூருக்கு அவர் சென்னையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார். யாரை தேடி? வல்லாளப்பட்டி ஊர் மக்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். இதற்கு நம்ம ஆதரவுபடி வந்துவிட்டார். மிக விரைவில் வந்துவிட்டார். இதற்கு நமது ஊர் மக்கள் ஆதரவு எப்படி தர வேண்டும்? நம் அமைதியான முறையில் வந்து முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மதுரை மண்ணின் மைந்தர், உங்கள் வீட்டு பிள்ளை, புரட்சி கலைஞர், கருப்பு எம்ஜிஆர், புரட்சி கலைஞர் கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் இன்னைக்கு நம்ம வெள்ளாளப்பட்டி கிராமத்துல மக்களோட மக்களாக நின்று உங்களுக்காக குரல் கொடுக்க, நம்ம மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்க இன்னைக்கு மதுரை மண்ணில் நமக்கு ஊருக்கு வந்துவிட்டால் அவரை வரவேற்க பெண்கள் அனைவரும் குழுவோடு மொழி அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். எங்கூருக்கு அவர் சென்னையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார். யாரை தேடி? வல்லாளப்பட்டி ஊர் மக்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். இதற்கு நம்ம ஆதரவுபடி
வந்துவிட்டார். மிக விரைவில் வந்துவிட்டார். இதற்கு நமது ஊர் மக்கள் ஆதரவு எப்படி தர வேண்டும்? நம் அமைதியான முறையில் வந்து அதனால இங்க இருக்கின்ற ஏன்னா மக்களோட குரூப் போட்டோன்னா ஒட்டுமொத்த மக்களின் இது வந்து எதிர்பார்ப்பு இந்த திட்டம் ரத்து செய்யணும். அதனால இந்த புகைப்படத்தோடு இங்க இருக்கின்ற அந்த திட்டங்களை ரத்து செய்ய வேண்டியதை வலியுறுத்தி அவர்கிட்ட நாங்க வந்து மனு கொடுப்போம். அது பிரதமர் கையில போய் சேர வைப்போம். உடனடியாக மத்திய அரசு இதை ரத்து செய்யணும். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசும் இதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக நிச்சயமாக அறிவிக்கணும். அரிட்டாப்பட்டியில் இருக்கிற அந்த இந்தி வாசகம் தவறான ஒரு விஷயம். அதனால நிச்சயமாக இது மக்களுக்கு சந்தேகத்தை உண்டாக்குறது. எனவே இங்க நிச்சயமாக டங்ஸ்டன் திட்டம் வரக்கூடாது என்பதை வலியுறுத்தி இப்ப மெயின் இஷ்யூ இதுதாங்க. ஏன்னா நம்ம மண்ணை காக்கணும். கேப்டனே நிறைய வாட்டி சொல்வார், என் மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏதாவது ஒன்னா முதலாளா நான் வந்து நிற்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம மண்ணை இன்னைக்கு காக்க வேண்டியது மிக மிக முக்கியம். நாங்கள் திட்டம் ரத்துன்னு சும்மா சொன்னாலும் அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டே இருக்குங்க. இது தப்பான ஒரு முன்னுதாரணமாக ஆயிரும். அதனால ரத்து செய்யப்பட்டதுன்னு மத்திய அரசு அறிவிக்கணும். தமிழக அரசும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்பதையும் அறிவிக்கணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன். இப்போ சட்டசபை நடக்கும் போதே அறிவிக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம மக்கள் சார்பாக நாளை மறுநாள் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு நபரை சந்தித்து நமது மக்களினுடைய கோரிக்கையை நிச்சயமாக கொண்டு போய் சேர்த்து மத்திய அரசுக்கும் பிரதம மந்திரிக்கும் அதை கொண்டு போய் சேர்க்க வைப்போம். நிச்சயமாக இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டது என்பதை அறிவிக்கும் வரை இந்த போராட்டத்திலிருந்து நாங்கள் விலக மாட்டோம். மக்களுக்கு துணை நிற்போம் என்பதை உறுதியாக நான் தெரிவிக்கிறேன். ரத்து செய்ய கோரி மக்களை சந்தித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக இன்னைக்கு மேலூர், அரிட்டாப்பட்டி, வெள்ளாளப்பட்டி எல்லா ஊர்களுக்கும் 48 கிராம மக்களையும் சந்தித்து நிச்சயமாக இந்த திட்டம் இங்கு வரக்கூடாது என்பதை அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி மக்களுக்கிட்ட நாம் வந்து நிச்சயம் இந்த திட்டம் வராதுன்னு உறுதி அளிச்சிருக்கோம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இது வந்து விளை நிலம் இருக்கின்ற பகுதி. இது ஒன்றும் காஞ்ச நிலமோ புறம்போக்கு நிலமோ ட்ரை லேண்டோ கிடையாது. நான் சுற்றி பார்த்துட்டு தான் வரேன். எல்லா பக்கமும் பயிர் நல்ல வளமாக இருக்கின்ற பூமி. அதனால் நிச்சயமாக இங்கே டங்ஸ்டன் திட்டத்தை கொண்டு வர நிச்சயம் அனுமதிக்க மாட்டோம் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் கிடையாது, தமிழக அரசு உடனடியாக இந்த இப்போ சட்டசபை நடக்கும் போதே அறிவிக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம மக்கள் சார்பாக நாளை மறுநாள் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு நபரை சந்தித்து நமது மக்களினுடைய கோரிக்கையை நிச்சயமாக கொண்டு போய் சேர்த்து மத்திய அரசுக்கும் பிரதம மந்திரிக்கும் அதை கொண்டு போய் சேர்க்க வைப்போம். நிச்சயமாக இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டது என்பதை அறிவிக்கும் வரை இந்த போராட்டத்திலிருந்து நாங்கள் விலக மாட்டோம். மக்களுக்கு துணை நிற்போம் என்பதை உறுதியாக நான் தெரிவிச்சுக்கிறேன்.